ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச போகிற டாபிக் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த கொஸ்டின் தான், டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம்? என்னோட இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டைம் இல்லைனா 2x வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போது இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஏன் அதை கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்த உடனே கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஜெர்க் ஆகிடுவீங்க, அவங்களும் ஜெர்க் ஆகிடுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு. இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்சர் சொல்கிறதால உங்கள் கம்யூனிகேஷன் அவங்க செக் பண்ணலாம், உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை செக் பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் யாருன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இப்போது நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது இன்டர்வியூவர் இருக்கார்ல, அவங்களோட இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, லேர்ன் பண்ணுவானா. நீங்கள் டெக்னிக்கல் கம்மியாக இருந்தாலும் இன்டர்வியூவில் எடுத்துப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாலாம் பேசுவானா. நீங்கள் சொல்கிற விஷயம் அது பேசிக் இங்கிலீஷாக இருந்தால் கூட ப்ராப்பராக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரீச் ஆகும். தே கெட் இம்ப்ரெஸ்டட். ஓகேவா? ஸோ இப்படி தான் இப்படி தான் என்னோட வீடியோ இருக்கும். நான் எடிட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் டூ பேர் வித் மீ. இது என்னோட 5th வீடியோ நினைக்கிறேன் தமிழில். ஓகேவா? ஃபைன். ஸோ இதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை. யாருமே அவங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. பட் நீங்கள் தான் ரொம்ப ஜென்யூனாக பேசணும் இன்டர்வியூவில். ரெஸ்யூமே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு பேஜ் மேலே ரெஸ்யூமே வைக்காதீங்க. நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸாக இருந்தீங்கன்னா 2 பேஜ் மேலே ரெஸ்யூமே வைக்காதீங்க. நீங்கள் ஒரு 10 இயர்ஸாக தான் 3 பேஜ் வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப அதிகம் தான். பட் மேக்ஸிமம் 2க்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா இன்டர்வியூ பார்ப்பாங்க. ரெஸ்யூமே பார்க்கும்போது தெரியணும். ஓகே, ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கொச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறாங்க. டு பி ஃப்ரேங்க், ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ரெஸ்யூம் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ரெஸ்யூம் வந்த உடனே இது நல்ல ரெஸ்யூம் கெட்ட ரெஸ்யூம்னு ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஈஸியாகவே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ சாட் ஜிபிடி வந்தால இந்த அப்ஜெக்டிவ்லாம் இருக்குது. ரெஸ்யூமில் அப்ஜெக்டிவ் போடுவீங்களா, அந்த அப்ஜெக்டிவ் வந்து நிறைய ஹூக்லாம் போடுறாங்க. ஹூக்னா இது பார்த்த உடனே அதான் ரெக்ரூட்டர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடணும், இன்டர்வியூ வந்து இம்ப்ரெஸ் ஆகிடணும். சத்தியமாக நடக்காது. சாட் ஜிபிடி வந்த பிறகு அவங்களும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இன்டர்வியூ வரும், நீ ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து போட்டுனா அது உன்னோட பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகணும், இல்லைனா வேஸ்ட்டு. கேட்பாங்க உங்களோட அப்ஜெக்டிவ். நீங்கள் ஒரு அப்ஜெக்ட் சொல்லுவீங்க, உங்களோட பர்சனாலிட்டி சொல்லுவீங்க, அந்த உங்கள் பர்சனாலிட்டிக்கு அந்த அப்ஜெக்டிவ் மேட்சே ஆகாது. அவங்க தெரிஞ்சு சாட் ஜிபிடி எடுத்து போட்டுருவோம், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்ஜெக்டிவ் ரொம்ப ஜென்யூனாக போடுங்க. ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்களா, ரீடிங் ஹேபிட்ஸ், ரைட்டிங் ஹேபிட்ஸ், இதெல்லாம் போடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புக்கு படிக்க தெரியும், புக்கு படிப்பீங்கன்னா போடுங்க. அதை பற்றி பேசுங்க இன்டர்வியூவில். நான் இந்த புக்கெலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, நீங்கள் உண்மையாக தான் ஜென்யூனாக போட்டிருக்கீங்கன்னு நம்புவாங்க. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருங்க, ஃபேக்காக போடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபேக் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். 10 வருஷத்துக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேக்காக போடுறீங்கன்னா நீங்கள் சாட் ஜிபிடி கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இல்லைனா டெம்ப்ளேட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் ரெஸ்யூம் பில்டர் டெம்ப்ளேட்ஸ், அதுலேருந்து கூட அதுவும் அவங்க தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலல்ல. நீங்கள் ஒரு 1000வது ஆள், நீங்கள் ஒரு 2000வது ஆள், அவங்க எவ்வளோ பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக இருங்க. நீங்கள் கேம் தான் விளையாடுவீங்கன்னா கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு போடுங்க. நீங்கள் தூங்குவீங்கன்னா தூங்குன்னு சொல்லிட்டு கூட போடுங்க. எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு there is a chances of selecting you are getting selected higher. ஓகேவா? ஏன்னா மோர் தென் டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் இது எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். யாருமே அதை பற்றி எந்த யூடியூப்பும் பார்க்குறேன் அதை பற்றி சொல்கிறது இல்லை. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருங்க, ரொம்ப ஃபேக்காக எதுவும் போடாதீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா டெல் அபவுட் யுவர் செல்ஃப் வந்து 3 நிமிஷமாக எடுத்துக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்க. வீட்டில் வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு 10 முறை, 20 முறை, 30 முறை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன நான் சொல்ல போகிறோம், அது உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை டூ மச்சாக ஸ்டஃப் ஆனதைங்க உள்ள. இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னா, மை செல்ஃப் டெல்லி கதிர்வேல், ஐ ஆம் ஃப்ரம் திருவள்ளூர் ஆர் ஐ கேன் சே சென்னை, அண்ட் ஐ ஹாவ் a 10 years of experience in software development. அண்ட் இப்படி பிச்சாகணும். நீங்கள் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் 2 பேர், எங்கள் அண்ணன் இதை பண்ணுறேன், என் தம்பி இதை பண்ணுறேன், எங்கள் அக்கா இதை பண்ணுறேன், எங்கள் அப்பா இதை பண்ணுறேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. வேஸ்ட். அது யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். சிம்பத்தி இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் த இன்டர்வியூ அட் ஆல். ஓகே, ஜென்யூனஸ், மோர் வில்லிங் டு லேர்ன், ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் சமோன் யூஜி படிக்கும் போதே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹோட்டலில் சர்வராகவோ இல்லை ரேண்டமாக ஜாப், அதை சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும்.
நீங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம், அ எந்த எந்த இடத்துலயும் உங்களால அடாப்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம யூ வேல்யூ ஃபார் த மனி, யூ வேல்யூ ஃபார் த கம்பெனி. ஸோ அவங்க கண்டிப்பா இது போல நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்டர்வியூல வந்து தப்பா நினைப்பாங்க. நம்மள பத்தி ரொம்ப லோவா நினைப்பாங்க. சத்தியமா நினைக்க மாட்டாங்க. நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஓகே பையன் ரொம்ப டெடிகேட்டடா இருந்திருக்கான். ரொம்ப அக்கவுண்டபிலிட்டியா இருந்திருக்கான் அவங்க வீட்ல. அவன் 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 அவனோட காலேஜ் ஃபீஸ் அவனே கட்டி இதெல்லாம் சொல்லுங்க இன்டர்வியூல. ஓகேவா? இது வந்து நான் ஃப்ரெஷருக்காக சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா, அது டிஃபரெண்ட் டாபிக். அது வந்து அவங்களோட பெர்சனல் அவங்க டெக்னிக்கல் ஸ்டஃப் வச்சு மேட்ச் பண்ணிப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னா. திஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஃப்ரெஷர்ஸா இருக்கும்போது ரொம்ப ஜென்யூனா இருங்க. ஆம், ஸோ இப்படிதான். ஸோ ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து நான் தமிழ் சேனல்ல போடுறேன். அத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே ஒரு வீட்லயே ஒரு மார்க் எடுங்க. டெல் அபௌட் யுவர்செல்ஃப் ஒரு 30, 50, 100 டைம்ஸ்ல ஒரு மார்க் எடுங்க. நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, அந்த ஜாப் பத்தி ChatGPTல கொஞ்சம் ஒரு 1 மினிட், 2 மினிட்ஸ் படிங்க. என்னென்ன அந்த ஜாபோட ப்ரொஃபைல் என்ன? நேச்சர் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன? அந்த ஜாப்ல என்ன பண்ணுவாங்க? அப்படி சொல்லி பண்ணுங்க. ஸோ இதான் நான் பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ நான் ஃபியூச்சர்ல இல்லைனா நாளைக்கு இட்ஸ் ஹாலிடே ஃபார் மீ. நாளைக்கு போஸ்ட் பண்றேன். நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னோட இங்கிலீஷ் சேனல் ஆல்ரெடி நானு 50 மோர் தென் 50 டேஸா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டெல்லி கல்வி யூடியூப் சேனல் சர்ச் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் சேனல் பார்க்கலாம். இப்படி தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். மோர் ப்ராக்டிக்கல், எடிட் பண்ண மாட்டேன். இதான் என்னோட நான் வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கரோ பெரிய இதுவோ கிடையாது. இப்படி தான் என்னோட வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டெலிவரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ஃபைன். தேங்க் யூ ஸோ மச். பை பாய்.